உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக அதிகாலை முதலே திரண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த திருத்தேரோட்டத்தின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? இதற்காக என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள சூழலை பதிவு பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா, அதாவது மதுரை சித்திரை திருவிழா என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா மற்றும் கள்ளழகர் கோவில் திருவிழா, சிவ வைணவ ஐக்கிய திருவிழா. இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருத்தேரோட்டம் என்று 2 தேர்கள் இருக்கிறது. ஒரு பெரிய தேர், இந்த பெரிய தேரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது சுந்தரேஸ்வரர் பெருமான் பிரியாவிடை அம்மனுடனும், சிறிய தேரில் மீனாட்சி அம்மனும் காட்சி தருவார்கள். இது அதாவது திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. திருக்கல்யாணத்தில் மீனாட்சி, பிரியாவிடை அம்மன், சுந்தரேஸ்வரர் ஆகியோர் இணைந்து இந்த திருக்கல்யாணமானது நடைபெற்றது. மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நேற்று இரவு பூப்பல்லக்காகி இன்று திருத்தேரோட்டத்தில் சுவாமியும் அம்மனும் காட்சி தர இருக்கிறார்கள். அந்த பெரிய தேர் இன்னும் சற்று நேரத்தில் முதலில் பெரிய தேர் கிளம்ப இருக்கிறது. அதன் பிறகு சிறிய தேர், பெரிய தேரில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனும், சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் வலம் வர இருக்கிறார்கள். அதாவது தேரோடும் வீதி என்று சொல்வார்கள். மதுரையின் 4 மாசி வீதிகள், மதுரையின் முக்கிய இடம், அதாவது மதுரையின் மையஸ்தலம் மீனாட்சி அம்மன் திருக்கோவில். அதை சுற்றி உள்ளது கீழமாசி வீதி, மேலமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதி. இந்த 4 மாசி வீதிகளையும் தேர் வலம் வந்து இருக்க இருக்கிறது. தேர், அதாவது தேரடி என்று சொல்லக்கூடிய இடம் கீழமாசி வீதி. அந்த இடத்திலிருந்துதான் இப்பொழுது தேர் துவங்க இருக்கிறது. இதற்காக அதிகாலை முதலே தேரை இழுப்பதற்காக, தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகாலை முதலே, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், நீங்கள் பார்த்து வருவீர்கள். பிறந்த குழந்தை முதல் பெரிய வயதான வயோதிகர்கள் வரை இந்த தேரை நேரில் காண்பதற்காக இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். இதில் மதுரை மற்றும் மதுரையை சுற்றி உள்ள பகுதிகள், மதுரை மாவட்டம் மற்றும் தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட தென்பகுதி மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்கள், வெளியூர்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் என அனைவரும் தேரை பார்ப்பதற்காக, மதுரைக்காரர்களுக்கு இந்த திருவிழா ஒரு முக்கியமான திருவிழா. மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கும். இந்த மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா, கள்ளழகர் திருவிழா ஆகிய திருவிழாக்களில் இது போன்ற இந்த திருவிழாக்களை காண்பதற்காக மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் தேரை வடம் பிடித்து இந்த 4 மாசி வீதிகள் வழியாக வந்து சுமார் ஒரு 12:30 மணி அளவில் மீண்டும் தேரடிக்கு வந்து சேரும் 2 தேர்களும். இந்த 2 தேர்களின், அதாவது அந்த வரலாற்று சிறப்பு என்ன பார்த்தோமானால், திருமலை நாயக்கர் மன்னன் அந்த காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தந்ததாக கூறப்படுகிறது இந்த தேரானது. இந்த விழாவின் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதமாக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்டு அதிகாலையிலேயே கொண்டு வந்து தேரில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தேரில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க துவங்கி விடுவார்கள். அதுபோக இந்த தேரோட்டத்தை காண சுற்று வட்டாரங்களில் இருந்தும், அண்டை மாநிலங்களில் இருந்தும், வெளிநாட்டுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துள்ளதால் இதற்கு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேரோட்டம் நடைபெறும் மாசி வீதிகளில் முற்றிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தால் தெரியும். இந்த பகுதிதான் ஜவுளிக்கடை பஜார் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்குத்தூண் பஜார் பகுதி. இந்த பகுதி எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம், வாகன நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர் வந்து முடிந்து சென்றதும் தான் இந்த பகுதியில் போக்குவரத்து விடப்படும். அதுபோக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் போன்றவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ள இந்த தேர் திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் பெரிய தேர் துவங்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சின்ன தேரில் மீனாட்சி அம்மன் வலம் வர இருக்கிறார். மக்கள் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மதுரையின் தேரோடும் வீதிகளில் 2 தேர்களும் ஆடி அசைந்து வரும் காட்சிகளை இன்னும் சிறிது நேரத்தில் மதுரை மக்களும், வெளிநாட்டு மக்களும், வெளியூர் மக்களும் பார்த்து ரசிக்க இருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.